ஹாய் கைஸ், இப்போ எல்லோரும் வந்து நம்ம உதயத்தூர் முத்தாரம்மன் கோயில் வந்து திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து காலையிலே வந்து பால் குடம் எடுத்து எல்லோரும் போயிட்டுருக்காங்க. பால் குடம் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு பிள்ளையார் கோயிலேருந்து அம்மன் கோயிலுக்கு வந்து போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூட போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த திருவிழா வந்து அந்த வைபை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேக்ரவுண்டில் உள்ள மியூசிக்ஸோடு தான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ. அப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. நம்ம எப்படிங்க கோயில் பக்கம் போக முடியும்? டே ஃபுல்லாக நம்ம வந்து அவங்கள என்ன ஏதுன்னு கேட்க வைக்க அவங்கள பார்த்துக்கிறதுலே போயிடுச்சு. இப்போ ஈவினிங் ஆகிட்டு, ஈவினிங் ஆனோடனே நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக போகிறோம். இங்கே வந்து வழக்கம் வந்து கல்யாணம் முடிஞ்சவங்க அவங்களோட குடும்பம் வந்து நல்லா இருக்கணும், நல்லா செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஈவினிங் வந்து இந்த கல்யாணம் முடிஞ்சு இந்த ஊருக்கு வந்தவங்க எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க. நானும் கல்யாணம் முடிஞ்ச வருஷத்துலேருந்து வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி வந்து எல்லாருமே ஓலை எல்லாமே அவங்களே கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து வைப்பாங்க. லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வழியாக நமக்கான இடத்த தேடி பிடிச்சாச்சு. நம்ம பானையும் வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்போ வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து பெரியம்மா, எங்கள் ஃபேமிலியே எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா எல்லாருமே இருப்பாங்க. இப்போ வந்து எனக்கு தீ பற்ற வைக்கிறது வந்து எங்கள் சின்ன மாமியார். எனக்கு மொத்தம் 5 மாமியாருங்க. இப்போ எங்கள் சின்ன மாமியார் தான் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் நிற்கிது எங்கள் பெரியம்மா. அவங்களும் நல்ல ஜாலி கேரக்டர். இந்த ஊருக்கு வந்தாலே நமக்கு வந்து கதை பேசுகிறதுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காதுங்க. எல்லோரும் வந்துடுவாங்க. நமக்கு டைம் போகிறதே தெரியாது. எல்லாரோடையும் உட்காந்து பேசிக்கிட்டு வச்சுட்டு நம்ம பொங்கல் வச்சுட்டு இருக்க கேப்லேயே பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து இந்த இப்போ ஏதாவது பரிகாரம் இல்லை நேர்ந்துட்டுருக்காங்களா, அவங்க நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க எப்படி அவங்க வீட்டிலேருந்து வரணும் அப்படின்னா அவங்க வந்து வீட்டிலேருந்தே கொட்டடிச்சு கொட்டு மேலே இதோடு தான் கோயிலுக்கு வரணும். நம்ம அதை பார்த்துட்டு இருந்த கேப்பில் நம்மளோட பானை இங்கே வந்து பொங்கிருச்சு. ஒரு வழியாக பொங்கல் வச்சு நம்ம இறக்கியாச்சு. பொங்கல் வச்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயில் சுற்றி கும்பிட்டுட்டு வரணும். இப்போ கோயில் சுற்றி கும்பிடும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பழத்தார் வந்து இந்த கோயிலை வந்து கெட்டுவாங்க. இந்த திருவிழாவுக்கு வந்து அது ஒரு பழக்கம். இப்போ எங்கள் குடும்ப சார்பாகவும் நாங்கள் வந்து பழத்தார் வந்து கெட்டியிருக்கோம். கோயில் கொடை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து நம்ம அதை கலக்கி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேமிலியில் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுத்துருவோம். அப்புறம் ஒரு பக்கம் அங்கே வில்லுப்பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு பொங்கல் வச்சு முடிச்சு கிளம்பியாச்சு. சத்திய உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறாய். சத்த தூரத்திலே ஒரு முனிவர் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நைட் ஆக ஆக உங்களுக்கு எல்லா பக்கமும் ஆட்கள் வந்து வந்துடுவாங்க. கொஞ்சம் கூட இடம் வந்து ஃப்ரீயாகவே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சடங்காகிறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பூமாலை சத்துறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பொண்ணும் பூமாலை சத்துறதுக்காக ஒரு வாரம் கோயிலே தங்கி விரதம் வந்து இப்போ வந்து அந்த இதை வந்து பண்ண போகிறாங்க. கோயில் கூட பரிகாரத்தை பண்ண போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் கூடன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் கடைக்கு மட்டும் பஞ்சமாக என்ன, நம்மளும் வாங்கி எல்லா ஸ்நாக்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டே காளான் இந்த மசாலா பூரி தான் ஆரம்பிச்சாச்சு. காளானை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே என் பொண்ணு விளையாடுறதையும் பார்த்துட்டு அப்புறம் அவள் பஞ்சு மிட்டாய் வேணும்னு போட்டால் அவளுக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து 12 மணிக்கு வந்து இங்கே உச்சி பூஜை நடக்குங்க. அது வரைக்கும் வெளியூர் ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல. இந்த காலியாக உள்ள கிரவுண்ட் உங்களுக்கு காமிச்சேன் போன விளாகில், அது ஞாபகம் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஜேன்னு இருக்கும். எல்லோரும் வந்து வீட்டிலேருந்து ஒரு போர்வை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து விரித்து உட்காந்து இந்த இதை பார்த்துட்ருப்பாங்க. ஒரு வருஷம் ஆர்கெஸ்ட்ரா நடக்கும், ஒரு வருஷம் கரகாட்டம் நடக்கும். இந்த வருஷம் ஆர்கெஸ்ட்ரா வந்து நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ராவும் கேட்டு பாருங்கள்.
அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா முடிஞ்சோடனே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இப்போது வந்து நமக்கு ரீசெண்டாக வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோக்காக ரொம்ப இதாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. இது இல்லாமல் வந்து ஒரு இதே ஃபுல்ஃபில் ஆகாது, அந்தளவுக்கு ஃபேவரட் ஆகிடுச்சு. பொட்டேட்டோ யாருக்கு தான் பிடிக்காது. அப்புறம் வந்து நைட்டு பூஜை பார்க்க கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் வந்து ஒரு பக்கம் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து சப்பரம் வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. சப்பரத்துக்கு வேலையும் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு பூஜை முடிஞ்ச உடனே ஆட்கள்லாம் எங்கே போவாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் இடமே காலியாயிரும். ஒரு 2-2:30 மணி, நைட்டு 2-2:30 மணி இருக்குங்க. அந்த அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு இப்போ வந்து காலையில் 4:45 ஆகுது. இது வருது, சப்பரம் வருது. சப்பரத்துக்கு தேங்காய் பழம் உடைக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் பாதி தூக்கத்திலே எழுந்திரிச்சு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டா மேலே வந்து வந்துட்டுருக்கு. லைனாக ஒன்று ஒன்றா வரும். ஃபஸ்ட்டு இப்போ ஜெண்டா மேலே வந்து அடிச்சிட்ருக்காங்க. என்னடா வீடியோ எடுக்காங்க அப்படின்னோன்னா அவனும் கொஞ்சம் ஹெவியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் அதையும் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாமி ஆடுறவங்க, அப்புறம் வந்து இந்த கலச கும்பம் வந்து வரும், குடும்பம் தூக்கிட்டு வருவாங்க. ஜெண்டா மேளத்துக்கு பின்னாடி இவங்க தான் வருவாங்க. இப்போ இவங்க சாமி ஆடுறவங்கெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து திருநாள் பூசி வந்து திருநாள் கொடுத்துட்டு அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா இந்த கொட்டு மேளம் மேலே வாத்தியத்தோடு வரும். அதுக்கு பின்னால் தான் சப்பரம் வரும். சப்பரம் பிடிச்சிப்பாங்க. எல்லோரும் தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊர்லேயும் அங்கே வசந்தத்துலேயும் சப்பரம் வரும். ஆனால் வந்து வீல் வச்சு தான் வந்து வரும், பார்த்துக்கோங்க. தள்ளிட்டு தான் வருவாங்க. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். இந்த ஊரில் இருக்க மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இந்த ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்குறேன். நீங்களே பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவீங்க. நல்ல சரியான வெயிட் இருக்குங்க சப்பரம். அம்பான்னு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா எல்லோரும் தூக்கிட்டு தாங்க வருவாங்க. எப்படியும் ஒரு 2:45க்கு ஆரம்பிச்சிருப்பாங்க தூக்க. இப்போ 4:45 5 மணி ஆகுது. இன்னும் அங்கே கொண்டு போய் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு 5:30 6 மணியாவது ஆயிரும். பின்னாடியே என்னன்னா இந்த படப்பு சாதம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் பொங்கி அதையும் வந்து தூக்கிட்டு தான் போவாங்க. அதுக்கு பின்னால் இந்த பூ மாலை செஞ்ச பிள்ளைங்க, அப்புறம் வந்து இந்த நெய் விளக்கு எடுத்தவங்க, இந்த மாதிரி என்னென்ன நேர்த்திக்கடன் வச்சுனாங்களோ அவங்களும் சப்பரத்துக்கு பின்னால் வந்து அந்த 3 மணி நேரமும் மெதுவாக பொறுமையாக பின்னாடி வரணும். அப்புறம் கோயிலில் போய் எல்லோரும் அவங்களோட பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றிடுவாங்க. அவங்களோட நேர்த்திக்கடனும் நிறைவேறிடும். இதுதாங்க எங்கள் ஊர் திருவிழா. அப்புறம் வந்து காலையில் இப்போ சாமிக்கு படப்பு சோறு போட்டுட்டு காலையில் வந்து படப்பு சோறு எல்லாத்துக்கும் வரி சோறு கொடுப்பாங்க. இதுதாங்க அது. இது வந்து உங்களுக்கு இடிச்சு போட்ட கறின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புறாச அடுப்பில் உட்காந்து சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. மட்டன் கறி சாப்பாடு இல்லாமல் எப்படிங்க திருவிழா முடியும்?